வெல்கம் மை டியர் காம்ரேட்ஸ். ஒரு வழியாக துரந்தர் படம் பார்த்தாச்சு. படம் அருமையாக இருக்கிறது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் எனக்கு என்னவோ ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லையோ அப்படின்னு தோணுது. அதுக்கு காரணம் கூட அந்த படத்தில் ரஹ்மான் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருந்தது தான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இன்ஸ்டாவில் எல்லோரும் பிரபலியப்படுத்துகிறாங்கன்ட்டு நாம் அதை சொல்லலை. அந்த படம் பார்க்கும்போதே ரஹ்மான் அப்படின்ற கேரக்டர் எனக்கு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ ஹம்சாவுக்கு ஆப்போசிட்டாக ஒரு கேரக்டர் இருக்குது, ரஹ்மான்னு ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் இருக்குன்ட்டு. முக்கியமாக அந்த படத்தில் நடித்த அந்த அக்ஷய் கண்ணா, அவரை நான் முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக பண்ணியிருக்காருன்றதே இந்த படம் மூலியமாக தான் தெரிஞ்சுது. நல்ல மெனேசிங்காக மிரட்டி விட்டுருந்தாப்புல. இந்த படத்தில் அந்த அளவுக்கு ஒரு ஆப்போசிட் கேரக்டர் இல்லை. நெகட்டிவ் கேரக்டர் எக்கச்சக்க பேர் இருக்கிறாங்க. அந்த படம் ரஹ்மான் ஒரு கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி இந்த படத்தில் அப்படி இல்லை. இருந்தாங்க. ஒரு தாவூதுன்னு ஒரு கிழவனை கட்டினாங்க, இக்பால் நினைக்கிறேன். அவனைத்தான் கடைசியாக ஹீரோ பொழந்து கட்டுவார். அந்த கேரக்டர் பேர் கூட எனக்கு தெரில, இக்பால் என்னன்னு தெரில. ஸோ அந்தளவுக்கு லைட்டாக வீக்கராக இருந்துச்சு கம்பேரிட்டிவ்லி ஃபஸ்ட் பார்ட்டுன்னு சொன்னான். அதர்வைஸ் துரந்தர் 2 வாஸ் அ குட் ஃபிலிம். பட் ஸ்டில் தேர் இஸ் அ ப்ராப்ளம். என்னது கிராஃப்டாவா அப்படின்னு கேட்டால் இல்லை, பொலிட்டிக்கல் இன்கரெக்ட்னஸ். இன்றைக்கி அதைத்தான் நான் அட்ரஸ் பண்ண போகிறேன். முதல் விஷயம், நீங்கள் துரந்தர் 1 பார்த்துருப்பீங்க. அதில் ஹிந்துக்கள் உங்களுக்கு தைரியம் கிடையாது அப்படின்ட்டு ஒரு டயலாக் இருக்கும். அது இந்த படத்துலையுமே வருது. அதை ஒரு விசில் மூமெண்ட்டாக வச்சுருக்குறாங்க. பட் அது என்னவோ தேட்டரில் பெருசாக எவனும் விசில் அடிக்கிற ஒர்க் ஆகலை. ஏன்னா இந்தியாவில் இருக்கிறது ஹிந்துக்கள் மட்டுமா, இதுதான் கொஷின். அதனால தான் தேட்டரே அமைதியாக இருக்குது. இந்தியர்கள் உங்களுக்கு தைரியம் கிடையாது, திராணி கிடையாதுன்னா செகண்ட் ஹாஃபில் ரிவீட் அடிக்கும்போது நம்ம விசில் அடிப்போம், ஆரவாரமாக செரிஷ் பண்ணுவோம். இங்கே ஹிந்துக்கள்னு நீங்கள் பிரித்து வச்சிட்டிங்கன்னா அப்போ இங்கே வாழக்கூடிய முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ்லாம் என்ன கூந்தலுக்கு? அப்போ நாங்கள்லாம் இந்தியர்கள் கிடையாதா அப்படின்ற ஒரு கொஷின் அவங்க எழுப்புவோம். எழுப்பாமல் எப்படி இருப்போம்? அதை தான் இந்த ஆதித்யா ஓல் அந்த நெரட்டிவை செட் பண்ணியிருக்காரு. இந்த ப்ளூ சட்டை ஒன்று சொன்னார். அதாவது டிமானிட்டைசேஷனை மோடியால் சங்கிகளால் கூட கிளாரிஃபை பண்ண முடியாத, முட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு செயல் அது அந்த டிமானிட்டைசேஷனு. அதை இந்த டேரக்டர் ஒரு பேய் கதையை கொண்டாந்து நம்ப வச்சாருன்ட்டு. உண்மையில் அது பேய் கதை தாங்க. அது நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னு தெரியும். இப்போ நான் சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும். முரட்டு பேய் கதை. அப்படி பேய்னா இல்லாத ஒன்றை காட்டி அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வச்சு நம்மளை எமோஷன் ஆக்கி நம்ப வைப்பாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி ஒரு பேய் கதையை கொண்டாந்து டிமானிட்டைசேஷனை நம்ப வச்சுட்டாங்க.